சந்திக்கிறோம். தேவ பரிபூரணம் உங்கள் வாழ்க்கையில நிறைவாயிருப்பதாக. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் இரவு முழுவதும் நாங்கள் தூங்கி இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை இரவு முழுவதும் பல கனவுகள், பல நினைவுகள், பல தோட்டங்கள், பல சோகங்கள், பல கண்ணீர்கள்ல போயிருக்கலாம். 1 சாமுவேல் 15:11 சொல்லுது இரவு முழுவதும் வருத்தமா இருந்தான்னு சொல்லுது வேதம் சொல்லுது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திருப்பி என் வார்த்தைகள் நிறைவேற்றாமல் போனான் என்றார். அதற்காக சாமுவேல் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இரவு முழுவதும் ஒரு பெரிய மன வருத்தத்தோட இருந்த சாமுவேலை நாங்கள் பார்க்கிறோம். இரவு முழுவதும் கண்ணீர் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 6:6 சொல்லுது என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை ஈரமாய் போயிருக்கிறேன்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய மூச்சு, ஒரு பெரிய பாரம், சுமக்க முடியாத காரியம் வாழ்க்கையில் இருப்பதனால அதனால கண்ணீர் இரவு முழுவதும். இன்னொரு வசனம் சொல்லுது இரவு முழுவதும் ஏக்கம் என்று சொல்லி தானியேல் 6:18 சொல்லுது தரியு ராஜா அரண்மனைக்கு போய் இரவு முழுவதும் போஜனம் பண்ணாமல் அவன் அங்கே வேதத்துல போட்டிருக்கு தனக்கு முன்பாக நித்திரை வராதபடி அவன் அங்கே ஏக்கத்தோடு இருந்தான்னு பார்க்கிறோம். அப்ப இங்க ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம், ஒரு பயம், அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாத நிலைமை தானியேலுக்கு. இரவு முழுவதும் பிரயாசம். பேதுருவை பார்க்கிறோம். லூக்கா 5:5 சொல்லுது பேதுரு இரவு முழுவதும் வலை வீசி பெரிய ஒரு மீன் பிடிக்க வல்லமை உள்ள மனுஷன் இரவு முழுவதும் தேடி தெரிந்து பார்க்கிறான், பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதும். ஒருவேளை இரவு முழுவதும் நீங்க காரியங்கள் செய்திருக்கலாம். உங்க சொந்த பலத்தினால, முயற்சியினால தேவனை விட்டு தேவன் இல்லாதபடி காரியங்கள் நடத்திட்டு இருக்கலாம். அதனால இந்த அருமையான கால வேளையில இயேசு சொன்னார் அவர் இரவு முழுவதும் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணார். இந்த லூக்கா 6:0 சொல்லுது எனவே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த இரவுல வரக்கூடிய ஏக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பெருமூச்சுக்கள் அல்லது ஏமாற்றங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மாற்ற வேண்டுமா இருந்தால் தேவ சமூகத்திலே ஜெபிப்போமாக. இந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு பலமாக மாறட்டும். ஜெபம் வழிகளே உண்டாகட்டும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரட்டும். தேவனை நம்பி இன்னும் கிட்டி சேர்வதற்கு ஒரு தூவமாக மாறட்டும். அந்த நம்பிக்கையோட இந்த காலைவிட்ட ஜெபிப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகரித்து ஆண்டவரே துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இரவிலே வந்தாலும் அவர் சமூகத்துல ஜெபிக்க, காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஒரு நம்பிக்கை இருக்கிற அந்த அருமையான பிள்ளைய அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு, கர்த்தர் மாற்றுவாராக. கிருபையானி கொடுத்த இந்த கால வேளைக்கு நன்றியப்பா. இந்த நாள்ல கூட இதை கேட்டுக்கொண்ட பிள்ளை வாழ்க்கையில ஏக்கங்கள், பெருமூச்சுக்கள், பாரங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள் இருக்காது. கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே நீ சொல்லுறீர், எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் பாரங்களை சுமக்கிறவர். அதனால உங்களுடைய சமூகத்துல வைக்கிறோம். இது கேட்டு விசாரிப்பீராக. அருமையான காலவிலைக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீரை தொடர்ந்து வழித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.